ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷைலஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள ஒரு புல் வகையான ஒரு செடியை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது லெமன் கிராஸ், எலுமிச்சம் புல். இப்படி 2 பேர் 3 பேர் நிறைய பேர் இருக்கிற செடி தான் இது. பாருங்கள், இது ஒரு புல் வகையை சார்ந்தது தான். இந்த புல் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மணந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எலுமிச்சம்பழத்தோட வாசனை இருக்கும். அதாவது எலுமிச்சம்பழ செடியோட வாசனை இருக்கும். இது பல சத்து உள்ளது. அதாவது ஜீரண சக்தி. நீங்கள் டீ போட்டு குடிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு டீ பித்தத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பித்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த லெமனோட இலையை, அதாவது லெமன் கிராஸோட இலையை நீங்கள் 4-5 இலையை கட் பண்ணி அந்த டீயில் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீ குடிக்கிறவங்களுக்கு பித்தமே இருக்காது. அதே மாதிரி காலையில் அவங்க எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு ஜாக்கிங்கெல்லாம் போயிட்டு வர்றவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் இந்த லெமன் கிராஸ் டீ போட்டு குடித்தா. அதே மாதிரி இது ரத்தத்தை சுத்திகரப்படுத்தும், அதாவது சுத்தப்படுத்தும். பித்தப்பையில் இருக்கிற கல்லையெல்லாம் இது கரைக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இதோட வாசனை ஒரு எலுமிச்சம்பழத்தோட வாசனையாக இருக்கும். ஆனால் இது ஒரு புல் வகையை சேர்ந்தது தான். எலுமிச்சம்பழ செடியோட வகையை சேர்ந்ததே கிடையாது. ஆனால் இந்த செடிக்கு பல மூலிகை சக்தி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு உடம்பை ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வரும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது டீ போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ரெகுலராக போக வேண்டியது சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில வகையானதெல்லாம் இருக்குது. இந்த புல் வகையை நம்ம மண் நல்ல லூஸான மண்ணில் தான் வைக்கணும். ரொம்ப தண்ணி தேவை கிடையாது. இதை கட் பண்ணி அடிப்பகுதியில் இருக்கிற ஒரு சைடில் இருக்கிறத கட் பண்ணி நட்டாலே அடுத்த செடி முளைச்சிடும். இதோட மண் பாருங்கள், மண் கலவை தான் நல்ல ஸ்மூத்தாக, அதாவது தண்ணி இல்லாத கொஞ்சம் காஞ்ச நிலைமையில் இருக்கணும். ஏன்னா இதுக்கு தண்ணி தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். 50% செம்மண்ணும் 25% கோகோ பீட்டும் 25% தொழு உரமும் போட்டு நீங்கள் வச்சாலே போதும். மண் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் மட்டும் போதும். இந்த செடி நல்ல ஈஸியாக வளர்ந்துடும். இந்த லெமன் கிராஸ் செடியை டெய்லி காலையில் டீ போட்டு குடிக்கிறவங்களும் ஈஸியாக குடிச்சிக்கலாம். நல்ல டைஜஷன் கொடுக்கும். அதுவும் இப்போ பசங்க எல்லாருமே டீ குடிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த டீ குடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பித்தம் வந்துடும், தலை சுற்றலெல்லாம் ஏற்படும், வாமிட்டிங் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய டீ குடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் டீ குடிக்கும்போது இந்த எலுமிச்சம்பழத்தோட இலை, அதாவது இந்த லெமன் கிராஸ் புல்லுலேருந்து இலையை கட் பண்ணிவிட்டு நீங்கள் டீ போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த டீயை வடிகட்டுறதுக்கு முன்னாடி அந்த இலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்கன்னா டீயோட ஒரு வாசனையும் ஒரு ஃப்ளேவரும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நமக்கு உடம்பெல்லாம் ஸ்லிம் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த லெமன் கிராஸ் டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஸ்லிம்மாகவும் வயிற்றில் இருக்கிற கொழுப்புகளெல்லாம் கரைஞ்சிரும். நீங்கள் ரெகுலராக இது குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். காலையில் வேர்க்க ஓடி போயிட்டு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த வேர்வையெல்லாம் உடம்புலேயே உப்பு நீராக நிற்கிறவங்களுக்கு இந்த லெமன் கிராஸ் டீ குடிச்சிங்கன்னா அந்த உப்பு நீர் உடம்புல சேராமல் வெளியில் போயிடும். ரொம்ப நல்லது இது. வீட்டில் ஒரே ஒரு செடியாவது வச்சு டீ குடிக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி இதையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீ குடிக்கிறதுனால வர எந்த பாதிப்புமே இல்லாமல் இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு செடியை வீட்டில் வாங்கி வையுங்க. இதுக்கு நீங்கள் அதிகமாக ஸ்டெயின் பண்ணி இந்த செடியை நீங்கள் வளர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. சாதாரண ஒரு புல் வளர்கிற மாதிரி தான் வளரும். இதை இலைகளை நீங்கள் பிடுங்க இந்த இலைகளை அடுத்து நிறைய வளர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இது செடி கூட ரொம்ப பெருசாக வராது. ஒரு அழகான ஒரு பொக்கே மாதிரி சின்னதாக வரும். அதுவும் நல்லா அடம்பலாக வரும். இந்த இலையை பறிக்க பக்கத்தில் சின்ன சின்ன இலைகள் வரும். கணுவு இலை முளைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நிறைய இது யூஸும் ஆகும். இதை மாடித்தோட்டம் வைக்கிறவங்க சின்னதாக ஒரே ஒரு செடியை வாங்கி வையுங்க. இதோட பயன்களெல்லாம் அனுபவிங்க. இது மாதிரி ஒரு செடியை வச்சுட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷை.